இங்கு ஒரு சகோதரி மேல இந்த நேரத்தில் தேவனுடைய கிருபை அமர்த்தப்பட்டிருக்க வலுவாதபடி உன்னை காப்பார், உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. மிகுந்த சோர்வை மத்தியில நீ வந்திருக்க. ஆவியானவர் இந்த நாள்ல உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். ஆவியானவனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். தேவ வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. தேவ அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. இந்த நல்ல நாளிலும் நேரடியாக செய்தியை கேட்போம். லேவியராகமம் 26 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க. லேவியராகமம் 26 அதிகாரம் 13 வசனம். எகிப்தியருக்கு அடிமைகளாயாதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திற்கு உங்களை புறப்படப்பண்ணி உங்கள் நிலத்தடிகளை நினைத்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண உங்கள் தேவனாகிய கர்த்தர். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நானே என்ற தலைப்பின் கீழே பேச போகிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிமிர விடாத வாழ்வா இருக்கலாம், ஊனி குறுகி போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், வியாதி பலவீனம். இந்த கரோனா வந்த பிறகு சபையே நிமிர முடியாம இருக்கு. ஆண்டவர் உங்களை நிமிர பண்ணுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேரடியான வார்த்தையாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் நிமிர பண்ணுவார். சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஊனி குறுகி போய் வந்திருக்கலாம், உடைத்து போய் வந்திருக்கலாம், நொறுக்கி போய் வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா என்று நீங்க வந்திருக்கலாம். சத்துருவனை அடிமையாகவே வைத்திருக்கலாம். சில மந்திர சக்திகள் செய்வின வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கலாம். பலவீனங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களால் நான் நிமிர்ந்து நடக்கப்படுவேன். அல்லேலூயா. நீங்கள் எகிப்துக்கு அடிமையாக இராதபடி அந்த தேசத்தை விட்டு புறப்படப்படி உன் முகத்தடிகளை எல்லாம் முடித்து உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறேன். எகிப்தில் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். லேவியராகமம் 26 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் எகிப்தில் அடிமையிலிருந்து விலகிட்டாங்க. கானான் தேசத்திற்குள் நடத்தப்படுகிறார்கள். ஆனா அவங்களுடைய சுபாவங்கள் மாறல, பிறவி குணங்கள் மாறல, மனம் மாறாத ஒரு வாழ்க்கையில தான் அப்படியே தான் இருக்காங்க. எகிப்துக்குள்ளே இருக்காங்க. எகிப்து என்பது உலகம், எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்து என்பது இருளின் வாழ்க்கை, எகிப்து என்பது ஒரு பாவத்தின் அடிமைத்தனம். கெட்ட பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு மாறுறது. என்னதான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, என்னதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் சரி, என்னதான் சத்தியத்தை பைபிள படிச்சாலும் சரி, மாறுறது. சுபாவம் மாறாதுன்னு, பிறவி குணங்க மாறாதுன்னு. ஆண்டவர் சொன்னார், எகிப்தை விட்டுங்க, எகிப்துக்குள்ளே தான் கிடக்கு. நான் ஜீசஸ் கால்ஸ்ல வேலை செய்யும் போது என் கூட ஒரு அதிகாரி ஒருத்தர் வேலை செய்கிறார். அவர் ஸ்பிக்ல இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, ஸ்பிக்ல இருக்கும்போது எனக்கு எல்லாம் காஃபி இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன சேட்டம் கொடுக்க, டீ சுடு தண்ணியை கொடுக்க. அப்ப நான் சொல்லுவேன், அங்கிள் நீங்க ஸ்பிக்க விட்டு வந்துட்டீங்க, இது ஜீசஸ் கால்ஸ். இன்னைக்கு அநேக பழைய பாரம்பரியத்தை விட்டு விட முடியல, பழைய வாழ்க்கையை விட முடியல, பழைய சுவாபங்களை விட முடியல, பழைய பாவங்களை விட முடியல, பழைய அசுத்தத்தை விட முடியல. இந்த பழைய சாபங்களும் நம்மளோட தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் முகத்தை நான் தடியெல்லாம் முடிச்சு போட்டு எகிப்தை விட்டு நீங்க வெளியே வர, அதிலேயே கிடக்காதீங்க, அங்கேயே இருக்காதீங்க, இருளுக்குள்ளே இருக்காதீங்க, சாட்சியின் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்காதீங்க.
என்கிட்ட திரும்பி வாங்க, உங்களை நான் நிமிர்ந்து நடப்பேன். எனக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்கு. இதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, விக்கிரக ஆராதனை வேண்டாம், என் ஓய்வுனால ஆசரிங்க, மரியாதை கொடுங்க, பயபக்தியோடு என் ஓய்வுனால சேவைங்க, என் கற்பனைகளை கை கொள்ளுங்க, என் சபையை விட்டு வெளியே போயிடாதீங்க, என்னுடைய ஆராதனை விட்டு நீங்க வெளியே போயிடாதீங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உங்களை விடுவிக்க விரும்புகிறேன். இங்கிலீஷ் பைபிள்ல நான் அதை படிச்சு walk with held I walk with out. பெருமையோட நம்மள நடக்கப்படுவார். ஹல்லேலூயா. மாசத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்னுடைய அன்பான மனைவியை இன்றைக்கு உபயோகப்படுத்தி நான் சிங்கசை சபை காலமான இந்த இடத்திலே கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே அவர்களை மேன்மைப்படுத்தினார். கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், சபையை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கூனி குறுகி இருப்பதில் வெட்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, அவமானத்தோடு ஜீவிக்கிற ஜீவியமல் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷன்லாம் சொன்னாரு, சாதாரணமா பிரசங்கம் பண்றாரு, புலி பதுங்கிறது பயன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. பயந்துறாங்க, ஒன்றும் பதுங்கல, பாயலாம் மாட்டேன், பயப்படாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் கூட இந்த வசனத்தை நான் தியானிப்போம். நிமிர்ந்து நடக்க. 2019 வருஷத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு ஊழியக்காரரோடு நான் டிராவல் பண்ணும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகி ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னால் நடக்க முடியாம ஆயிட்டேன். ஒரு மாசம் பெட்லே கிடக்கு. இந்த கழுத்து பகுதியிலே ஒரு சரியான ஒரு பலவீனம் வந்தது. அதை நான் திருப்ப முடியல. முதுகு பக்கம் என்னால் பயங்கரமான வலி. டெஸ்ட் எடுத்தப்ப சொன்னாங்க ஃபைனல் கார்டு உடைஞ்சிருக்கு. என் மனைவி நொறுங்கி போட ஆண்டவர் சுகமாக்கினார். ஒரே மாசத்துல முன்னாடி செஞ்ச ஊழியத்தோட ஒரு மாசம் ஊழியம், ஈஸ்டருக்கெல்லாம் நார்த் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ் எல்லாத்தையும் சுத்தி 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 ஊழியம் செய்ய நம்ம நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். அவருக்கு இந்த பேரை கொடுக்கிறார் மோசே, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். போர் கொடுத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண மாட்டேன், சுகம் கொடுத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவான், விடுதலை கொடுத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? உன்னை நிமிர செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். சோர்ந்து போய் வந்தலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். உங்க பலவீனத்தோடு நீங்கள் திரும்பி போவதில்லை, சுகத்தோடு திரும்பி போக போகிறீங்க, அற்புதத்தோடு திரும்பி போக போகிறீங்க, மாற்றத்தோடு திரும்பி போக போகிறீர்கள், அதிசயத்தோடு திரும்பி போக போகிற 7 ஆண்டுகள் நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இருக்கும் பொழுது 7 ஆண்டுகள் தொடர்ந்து எனக்கு பலவீனம் இருந்தது. சமயம் அருமையானவர் பிரதரின் இடத்துல வந்து ஜெபம் பண்ணார். மறக்கவே முடியாது. சொல்லுவார், ஊழியக்காரர் நீங்க ரொம்ப கண்டிப்பா பேசுவார், நல்ல அன்பாவும் பேசுவார், கண்டிப்பாவும் பேசுவார். பாஸ்டர் எனக்கு சொல்லுவார், மேடம் ஊழியக்காரர் நீங்க ஒரு நாள் சொர்க்கம் போகக்கூடாது. அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். 7 ஆண்டுகள், ஒரு பெரிய 7 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார். என் இருதய பகுதியை புது இருதயமா மாற்றினார், சுகமாக்கினார். பலனோடு வாழும்படி செய்து, ஜீவனோடு வாழும்படி செய்து, எப்பொழுதும் இந்த மூச்சு திணறல் வந்து கொண்டே இருக்கு.
வேலை செய்ய முடியாது. ஒப்பு கொடுத்தேன். எனக்கு நல்ல சுகம் கொடுப்பீங்களா? முழு நேரம் ஊழியம் செய்யறப்பா, ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு நான் பயன்படணும்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நான் செபித்தேன். ஆண்டவர் ஜீவனையும் கொடுத்தார், என்னை ஊழியத்திற்கு வளர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவனை தருகிறார். இயேசு நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். இயேசு உன் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். உன்னை விடுதலை ஆக்கும் செய்கிறார். என் வாழ்க்கையில 7 ஆண்டுகளாக இருந்து இந்த இன்றைக்கு வரைக்கும் அந்த நெஞ்சு வலி நான் தேடிக்கூட பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய அருமையான மகள் சின்ன குழந்தையா இருக்கும் போது வீசிக்கிட்ட கஷ்டப்பட்டேன். நான் சுரமாக்கி அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நிமிரக்கூடாத வாழ்க்கையா இருக்கா? உன்னால கூடி குறுகி போயிருக்க இவனின் வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில தரவிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே 2 பேர் இந்த நிமிர்ந்து நடக்கிற அனுபவத்தை பெற்றார்கள். அதை நான் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதிலே லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிழ்ந்தார். இது 18 வருஷமான ஒரு பெண் கூனியாக, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி என்று வேதம் சொல்கிறது. அவளால நிமிர முடியல. ஒரு பக்கம் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தார். அவளுக்குள்ள ஒரு பலவீனத்தின் ஆவி பிடித்திருக்கிறது. முதுகு திரும்பவே அப்படியே வளைந்து போன முதுகு கூடின்னு சொல்லுவாங்க. அவளுக்குள்ள ஒரு சாபம் இருந்தது. அந்த பிசாசு கிரியைகள் 18 வருஷமாயாலே பிசாசு கட்டி விட்டோம். நீங்க எத்தனையோ பிள்ளைகளை பிசாசு பிடிக்கிறது. இயேசு விடுவிக்கிறார். ஊழியத்தில் காஞ்சிபுரத்துக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு பெண் வாலிப மகள் ஜெபம் பண்ண வந்தார். அவள் சொல்றா, அபிஷேகம்லாம் பெற்றிருக்கிறா, ஆவி பெற்றிருக்கிறோம்னு சொல்றா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்னு சொல்றா. ஆனா அவளுக்குள்ள பரிசுத்தம் அந்த இடமே அது அவளுக்கு விடுதலை. அது போலதான் இந்த பெண் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கான். ஆனால் அவளுக்கு விடுதலை கிடையாது, சுகம் கிடையாது. யாரும் அவளை விடுவிக்க அவளால யாராலையும் முடியல. வேதம் சொல்லுகிறது, அவள் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அல்லேலூயா. நிமிர முடியல. ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்டுட்டு இருப்பா. ஒவ்வொரு வாரமும் தேவ வார்த்தையை கேட்பா. ஞானத்தான கூட எடுத்திருக்கலாம். அவர் ஒரு விசுவாசி. வேதம் சொல்லுகிறது அவர் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனா அவ வாழ்க்கையில நிமிரக்கூடாத கூனியா இருந்தார். அவளை யாரும் நிமிர்த்த முடியல. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை என்னதான் செய்தி கேட்டாலும் நிமிர்றது இல்லை, எழுப்புதல் இல்லை, வீழ்ச்சி. போறாங்க அங்கங்க பெரிய பெரிய ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் போறாங்க, விடுதலை இல்லை. விடுதலை தேடி போடுறாங்க. 40 வருஷமா ஒரு அம்மா ஒரு விக்கிரக தெய்வத்தோடு ஆவியோடு குடுத்தன நடத்தினாங்க. அந்த பெண், அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடையாது. ஒரு சமயம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது விடுதலை அடைந்தாங்க. தேவ ஆவியானவர் அவரை விடுதலை ஆக்கினார். தேவ பிரசன்னம் அவரை விடுதலை ஆக்கியது. இயேசுதான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை இல்லை, ஏன் நிறைய பேருக்கு சுகம் கிடையாது, ஏன் அநேகருக்கு மாற்றம் இல்லை? காரணம் என்னன்னா அநேகருக்குள்ள மனமாற்றம் இல்லை, மனம் மாறுதல் இல்லை. மனம் மாறாம அப்படியே தான் வாழ்றாங்க. புதுப்பித்தல் வேணும்.
நம்ம சபைக்கு வரும் பொழுது உணர்வடையும், சத்தியத்தை கேட்கும் போது உணர்வடையும், வார்த்தையை கேட்கும் போது அதை கீழ்ப்படியணும். சில வசனம் கேட்பாங்க, நல்லா தான் கேட்பாங்க, ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க, ஈர்ப்பிக்கப்பட மாட்டாங்க, ஆவியில பிறக்கமாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேரோட வாழ்க்கை. ஜீசஸ் காலத்துல காட்கோப்பர்னு ஒரு இடத்துக்கு அடிக்கடி என்ன கூப்பிடுவாங்க. 3 நாள் மீட்டிங்லாம் வச்சிருக்கேன். அங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 10-15 வருஷமா அந்த இடத்துக்கு நான் போறேன். நிறைய ஹீலிங் நடக்கும், பயங்கர ஹீலிங். ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. பயங்கரமான பிசாசு பிடியில இருக்கோம், வந்து அப்படியே ஒப்பு கொடுத்து விடுதலை அடையும். ஆனா ஒருத்தர் மட்டும் விடுதலை அடையுது. ஏன்னா ரகசியமா அவர் மந்திரவாதி, ரகசியமான சில வகையான வாழ்க்கை அவருக்குள்ள இருந்தது. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பாரு. முடிஞ்சவன யாராவது சினிமா டைரக்டர்கிட்ட போய் சினிமா சான்ஸ் கேட்பார், மனம் திருப்பல வருவாரு. ஒரு தடவையும் கேட்பாரு, அவருக்கு மட்டும் விடுதலை. எத்தனையோ தடவை எல்லாம் பெரிய பெரிய பிரபலமான ஊழியர்கள் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விடுதலை கிடைக்காது, ஒரு சுகம் கிடைக்காது, ஒரு ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா அவர்களோட வாழ்க்கையில திருப்பல. நம்ம திரும்பும் போது தான் விடுதலை, சத்தியத்தை அறியும் போது தான் விடுதலை, சத்தியத்தை நம்ம கேட்கும் போது தான் விடுதலை. விடுதலை ஆரம்பிக்கப்பட அந்த மனுஷனுக்கு உள்ள விடுதலையே ஒரு இடத்துல சொல்லுகிற மத்திய 15ஆம் அதிகாரத்தில் 26ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியம் அதில் சொல்லப்படுகிறது. வாசிப்போமா? மத்திய 15ஆம் அதிகாரம் 26 வசனம். நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு தான் கழித்து. ஆலயத்துக்கு வரும்போது பிள்ளைகளும் வராங்க. நாய்க்குட்டி நடிக்க நான் சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறதுல எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையில பேசுறேன். நாய்க்குட்டி என்ன வளராத, அற்புதத்துக்காக வரைகிற ஜனங்கள், அற்புதத்துக்கு மட்டும் இயேசுவர், அற்புதத்துக்காக வருகிற, விடுதலைக்காக வருகிற இருந்தா போயிடணும், விசாசோடிக்கணும். அற்புதத்துக்காக வருகிறது தான் நாய்க்குட்டி. ஆனால் நம்ம என்ன பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். சபைக்கு நாய்க்குட்டியா நீ வரக்கூடாது, தேவனுடைய புத்திரராய் நீ வரணும். கைகட்டி கத்தரை நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாக அழைக்கிறார். நீ அவருடைய பிள்ளை. ஆனா இந்த பெண்ண நாய்க்குட்டி கிடையாது, சபையில ஒரு அங்கத்தினர். ஆனா அவளுக்கு விடுதலை கிடையாது, அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கல, அவளுடைய வாழ்க்கை திரும்பல, அவளுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படல, அவள் நிமரக்கூடாத ஒரு வாழ்க்கை. இங்க நிறைய பேரை நம்ம பார்த்துட்டோம். 40 வருஷம் 30 வருஷம் விசுவாசம். எத்தனையோ பேர் திரும்பாமலே வாழ்றான், மனம் திரும்பல. இயேசு சொல்ற, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. இன்னைக்கு மனம் திரும்புவது ரொம்ப அவசியம். ஏன் இந்த கொரோனா வந்துச்சு? எத்தனையோ பேரை சாப்பிட்டு போயிடுச்சு, எத்தனையோ பேரோட வாழ்க்கை வாழ்வதாரம் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த கடைசி காலத்தில் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். இயேசு ரட்சித்தார் நிறைய பேர். ஏன்னா 21வது வருஷத்துல எனக்கு 50% போச்சு. ஆனா ஆண்டவருடைய கிருபை இரக்கம் எல்லாருடைய ஜெபத்தினால் நிற்கிற ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்.
இன்னைக்கு தருணம் கொடுத்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளைங்க கடைசி காலத்துல என்னிடத்துல திரும்பணும், நம்ம மாறணும். நீங்க நம்மளும் ஆசைப்படணும், என் வாழ்க்கை மாறணும், என் ஜீவியம் மாறணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும், விசுவாசத்தின் நிலைகள் மாறணும், நாம் மாறணும். அந்த பெண்ணுக்குள்ள அந்த மாறாம இருந்தா நிமிரக்கூடாத கூடிய, ஆனா அவளுடைய வாழ்க்கையில அந்த நாள்ல இயேசு வந்தாரு, அவனை சந்தித்தார். அல்லேலூயா. என்னைக்கு இயேசுவை நீங்க சந்திக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அற்புதம், பிரேக் த்ரூ. அல்லேலூயா. பிரேக் த்ரூ வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. ஒரு ஜீவியத்தை திருப்புவார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 27 வருஷம் நிமிரக்கூடாத கூடியா இருந்தோம். எங்க அம்மா எவ்வளவோ ஜெபம் பண்ணாங்க, எங்க அப்பா எவ்வளவோ ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ வேற ஜெபம் பண்ணியும் நான் நிமிரக்கூடாத கூடியா தான் இருக்கிறேன். ஒரு நாள் சத்ரு வந்தான், சத்ரு கிரியைகள் போராடியது. அந்த நாளிலே ஆண்டவருக்கே வாழ்க்கையை ஒப்படைச்ச போது பரிசுத்த ஆவியானவர் என்னை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறாரு, அவர் சந்திக்கிற நாளா இருக்கிறது. இந்த நாள் சந்திக்கிற நாளா இருக்கிறது. அவர் வசனத்தின் மூலம் உன்னை சந்திக்கிறவரா இருக்கிறார். அவருடைய கிருபையினால் உங்களை சந்திக்கிறவரா இருக்கிறார். கடைசி காலத்துல அவருடைய வருகை எல்லாரையும் அவர் சந்திக்க போகிறார். அதுவும் சீக்கிரமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனாலும் சரி, 3 மாசம் கூட்டமா இருந்தாலும் சரி, சந்திக்கிறதற்கு ரெடியா வரணும். கைத்தட்டி மகிமைப்படுத்தும். இன்றைக்கு உன்னை கற்புறத்தை ஆண்டவர் செய்ய முடியும். இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்க முடியும். உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் திருப்பமாக மாறியது. அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு காரியமும் தெரியவில்லை. அது வரைக்கும் நான் உலகத்தோடு வாழ்ந்து வந்து, அது வரைக்கும் பாவத்துக்குள் வாழ்ந்து வந்து, அது வரைக்கும் இச்சைக்குள்ள வாழ்ந்து வந்து, அருவருப்புகளுக்குள் வாழ்ந்தேன். ஆண்டவர் சந்தித்த போது நான் மாறினேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறியது, என் ஜீவியம் மாறியது. எனக்கு கர்த்தர் ஊழியத்திற்கு அழைப்பை கொடுத்தார், என்னை ஊழியக்காரனாய் நிறுத்தினான். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இரக்கமுள்ள தேவனாய் அந்த கொடியை பார்த்தாரு, அழைத்தாரு, அவனை அவளை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? உன் பலவீனத்திலிருந்து வார்த்தையை கொடுத்தார். அவளுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கொடுத்தார், தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு முன்பு, அவள் தொடுவதற்கு முன்பு, அவளை விடுவிப்பதற்கு முன்பு அவன் செய்த காரியம், முதல்ல அவளை பார்த்த, அவளுடைய பரிதாப நிலையை பார்த்த, அவளை அன்போடு அழைச்ச, தனியா அழைச்ச, அவளை கூப்பிட்டாரு. அவளை பார்த்து சொன்னா, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டார். இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தருக்கு ஒரு காரியத்தை கொடுக்க, ஐயோ எத்தனை நாள் தான் இந்த வேதனை, எத்தனை நாள் தான் இந்த பாடு, எத்தனை நாள் தான் இந்த உபத்திரம், எத்தனை நாள் தான் இந்த கண்ணீர், எத்தனை நாள் தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நிச்சயமாகவே உன்னை விடுவிக்கிறேன். அல்லேலூயா. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு கையில நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. நிச்சயமாகவே உன்னை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார், உன்னுடைய போராட்டங்களிலிருந்து விடுவிப்பார், சத்துருவின் நிலையிலிருந்து உன்னை விடுவிப்பார், இருளின் வல்லமையிலிருந்து உன்னை விடுவிப்பார், சாப கட்டிலிருந்து விடுவிப்பார், அசுத்த வல்லமையிலிருந்து உன்னை விடுவிப்பார், உலக கட்டிலிருந்து விடுவிப்பார், உபத்திரங்களிலிருந்து விடுவிப்பார், எந்த விதமான இருளின் வல்லமைகளிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லமை உடையவராயிருக்க. முதல்ல வார்த்தையை ஏற்றுக்கொண்டு
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் வசனம் இல்லாத இடத்துல விடுதலை கிடையாது. அல்லேலூயா. வசனம் பேசுற இடத்துல தான் விடுதலை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், கொஞ்சம் வேணும், இந்த ஸ்டைல மந்திரம் கட்ட முடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு. நீ நம்ப வேண்டியது தீர்க்க தரிசனம் தேவ வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவரே வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை இருபுறம் உள்ள கற்றுள்ள பட்டயம் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தம் மாறாததாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை பொய்யானதல்ல. இன்னைக்கு அந்த வசனத்தை நீ நம்புவாய் என்றால் உனக்குள்ள இருக்கிற அல்லேலூயா நிமர முடியாத வாழ்க்கைய, நிமரப்படாத கூடிய நிலைய, அல்லேலூயா எல்லாவற்றையும் மாற்றி அவர் நிமர செய்கிற வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தொட்டார். அவருடைய கரத்தை வைத்தார். அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். அவருடைய கரம் சுகமளிக்கிற கரம். அவருடைய கரம் அற்புதத்தை செய்கிற கரம். இன்றைக்கு இயேசு தொடர விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். இயேசு உங்களை குணமாக்க போகிறார். இயேசுவின் கரம் தொட போகிறது. இயேசுவை அபிஷேகிக்க போகிறார். இயேசு தன்னுடைய வரங்களை கொடுக்க போகிறார். கிருபைகளை கொடுக்க போகிறார். அவருடைய வசனத்தை நீ நம்பி முதல்ல நம்பு. வசனத்தை நம்பு. ஆண்டவர் மேல கை வைப்பார். அல்லேலூயா. அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. உன்னை சுகமாக்குவார். அவருடைய கரம் சுகமளிக்கிற கரம். அவருடைய கரம் அற்புதத்தின் கரம். அவருடைய கரம் நன்மையின் கரம். இயேசு தொட்டா போதும் நன்மைதான். இயேசு தொட்டா உனக்கு ஆசீர்வாதம் தான். இயேசு தொட்டா போதும். இன்னைக்கு அவருடைய தொடுதலின் வல்லமைய நீ உணரணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார். எத்தனை பேர் வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை குணமாக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். சுகமாக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அற்புதம் செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். என்னென்ன குறைவோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, என்னென்ன கட்டுகளிலே நீங்கள் வந்திருந்தாலும் சரி, என்னென்ன நெருக்கத்திலே நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவின் கரம் உங்களை தொட விரும்புகிறது. அல்லேலூயா. அவர் தொட்டாலே போதும். அல்லேலூயா. மனுஷனா மாறிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட பவர் மினிஸ்ட்ரியோட நடத்திய பொழுது ஒரு பின்மாற்றத்துக்கு போன ஊழியர், அவருடைய ஒரே மகன் டிபி வியாதியிலே இருந்ததின் நிமித்தம் அவர் ஜெபிக்கல, பைபிள் படிக்கல, ஊழியம் செய்யல என்றிருந்தார். ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டார். அவர் கிட்ட அழைத்தார், ஜெபித்தார். அந்த நாளில் இருந்து அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டார். டிபி வியாதியோடு போராடி இருந்த அந்த மகனை கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் சுகமாக்க வல்லமை, உங்க வாழ்க்கையும் மாற்ற வல்லமை உடையவர். இன்னைக்கு இயேசு தந்தா போதும். ஆனால் தொடர்றதுக்கு என்ன கணக்கு? அருகில் நிற்கிற, பக்கத்துல நிற்கிற. அல்லேலூயா. மதிப்புக்குரிய டீச்சர்ஸ் தினகரன் ஐயா அவங்க நிறைய பேர் நாம் சொல்ற தீர்க்க தரிசனம் கேட்டு, அங்க இருக்குது, அந்த ஆவி இருக்குது, இந்த ஆவி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது சொல்றவங்க நிறைய பேர். ஆனா பிரதர் டிவிஎஸ் தினகரன் சொல்வது என்ன சொல்லுவார்? நான் கேட்டுக்கிறேன், இயேசு பக்கத்தில் இருக்கிறேன், இயேசு உங்கள் அருகிலே நிற்கிறார். அல்லேலூயா. உங்களை சுகமாக்க போகிறார். அல்லேலூயா. அந்த ட்ரைனிங்ல வந்தவங்க நாங்கள் அதே கிருபையை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதே இறக்கம் இருக்கு ஊழியத்தில். அல்லேலூயா. அருமையான பிரதருடைய ஊழியத்தில் அதே கிருபையை வைக்கிறார். அல்லேலூயா. அதே சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தொட்டவுடன் அவர் நிமிர்ந்தார். அல்லேலூயா. அதுவரையும் நிமிராக நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க ஜீவியத்தை மாற்ற போகிறார். அல்லேலூயா. வளைந்து போன அவன் முதுக ஆண்டவர் ஆக்கினார். இன்னைக்கு உங்க வழிகள் மறைஞ்சிருக்கிறார். உங்க வழிகள் தாறுமாறா இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேராக்க வல்லமை கொடுப்பார்.
அவருடைய கரம் எனக்கு முன்பாக நீட்டப்படுகிறது. குணத்தை செய்ய அவர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நாம் கடந்து செல்வோம். முதல் காரியம் 18 வருஷமான கூடி. இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாசிப்போமா? நீ எழுந்து காலண்டி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னார். உடனே குதித்து எழுந்து. இது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்பினார். அந்த அப்போஸ்தலர்கள் ஆனால் அவர்கள் மனிதர்கள் தான். பரிசுத்த ஆவியின் மூலமாக அற்புதம் நடந்தது. இது ஒரு சிருஷ்டிக்கிற ஒரு அற்புதத்தை குறித்து பார்க்கிறோம். லித்ராவி என்ற இடத்திலே பவுல் சுவிசேஷ கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய திக்க தரிசனம் விசுவாசத்தின் வார்த்தையின் கிரியைகளை குறித்து இந்த வசனத்தில் இந்த லித்ராவிலே 8வது வசனத்தில் பார்க்கிறோம். தாயின் வயிற்றில் ஒரு காலம் நடக்காதவனும் கால் விளங்காதவனும் ஒரு சப்பானி இருந்தால் இந்த வேதம். ஒரு காலம் நடக்காதவன் தாய் வயிற்றில் இருக்கும் போதே ஒரு சாபத்தின் வாழ்க்கையில வாழ்ந்தார். நடக்க முடியாது. இன்றைக்கும் நிறைய பேர் என்ன, சில நேரம் கூட்டத்துக்கு வராதவங்க நான் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவருக்காக வாழாதவங்க சப்பானிகளா இருக்காங்க. ஆண்டவருக்காக எழும்பாதவங்க சப்பானிகள் தான். ஆண்டவருக்காக ஜீவிக்காதவங்க, ஆண்டவருக்காக நடக்காதவங்க, ஆண்டவருக்காக குதிக்காதவங்க, குதிச்சு வாழாம ஆராதனையிலாம் ஒரு முடவனை போல வாழ்கிற கூட்டம் இன்னைக்கு. ஆனா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். வசனத்தை அவன் கேட்கும் போதே ரட்சிக்கப்பட்டான். விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் அவன் கிட்ட இருந்ததை பவுல் கண்டார். அப்பதான் இந்த வசனத்தை சொல்லுங்க. 10வது வசனத்துல நீ எழுந்து நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னார். உடனே அவன் குதித்து எழுந்து. இவனுடைய கூனி கூறுகிற நிலை என்னன்னா சப்பான், எழுந்திருக்க முடியாத சப்பான். ஆனா இந்த திக்க தரிசனத்தின் வார்த்தை பாருங்கள். நீ எழுந்து நிமிர்ந்து. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை தான். உங்க வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாம, உயிர்ப்பிக்கப்பட முடியாம, உங்க வாழ்க்கையில கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எதையுமே செய்ய முடியாத நிலையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது, நீ எழுந்து நின்று. அல்லேலூயா. எழுந்து நிமிர்ந்த நில்ல. எதுல இருந்து எழுந்திருனாலே உயிர்ப்பிக்கப்பட்ட சுவாசத்தில் எழுந்து பாவத்தை விட்டு எழுந்திரு. சப்பானியின் நிலையை விட்டு, உடம்பு தன்மையை விட்டு நீ எழுந்திரு. கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எழுந்திரு. இருளின் வாழ்க்கையிலிருந்து எழுந்திரு. பாரம்பரியத்தின் வாழ்க்கைக்குள்ள இருந்து எழுந்தது. சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து எழுந்து எழுந்து நின்று நிமிர்ந்து நின்று நம்பிக்கையுடன் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல நாங்களாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் ட்ரில் மாஸ்டர் ரெண்டு கேட்போம். இப்படி இருப்போம். இது போலதான் வார்த்தை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது, கூலிக்கு குலுக்கி இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவன் நிமிர்ந்து நிற்க, உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். அவருடைய வார்த்தை உன்னை நிமிர வைக்கிறது. அவருடைய தீர்க்க தரிசனம் உன்னை நிமிர வைக்கிறது. அவருடைய கம்பீரமான அழைப்பு உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க.
எழுந்திருக்க முடியாத ஒண்ணு, நடக்க முடியாத ஒண்ணு, கட்டப்பட்ட நிலையில இருக்கிற ஒண்ணு, சாபத்துக்குள்ள கிடக்கிற ஒண்ணு, இந்த சப்பானியின் நிலைக்குள்ள ஆவிக்குரிய சப்பானியாய் வாழுகிறவங்களை பார்த்து கர்த்தருக்காக எழுப்ப முடியாதவன், கர்த்தருக்காக நடக்க முடியாதபடி ஆராதனையில நிறைய பேருக்கு இன்னைக்கு லாக்டவுன் டைம்லாம் அந்த பழக்கம் நீங்க நிறைய பேர் பழகிட்ட, நடக்க முடியல, நிமிர முடியல. அந்த குழந்தை எலும்புகளை பார்த்து ஆண்டவர் எசேக்கியேல் 37:10 பார்க்க, அவர்கள் கால் ஒன்றி மகாபெரிய சேனைகளாய் எழுந்து நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுங்க, 10வது வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனம். Thank you Jesus. அவர்களுக்கு ஆவி உட்பிரவேசித்து அவர்கள் என்ன பண்ணாங்க? கால் ஊன்றி நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கால் ஊன்றி நின்றாங்கன்னா கர்த்தருக்குள்ள நிற்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. விசுவாசத்துல நிற்கிற வாழ்க்கை, ஆண்டவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற வாழ்க்கை, நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் கால் ஊன்றி உறுதியாய் நிற்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவனை பார்த்து சொல்றாரு, கால் ஊன்றி நில். இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து இயேசு சொன்னாரு, நீ எழுந்து நடுவில எழுந்து நடுவுல நில்லு, சாட்சியாய் நில்லு. அல்லேலூயா. விசுவாசத்துல நில்லு, எனக்காக வாழு, எனக்காக ஜீவி. அவன் எழும்பாதவன், சூம்பின கையுடையவன், அவன் எழுந்திருக்க முடியாதவன். ஆனா ஆண்டவர் அவன் பார்த்து என்ன சொன்னாரு? எழுந்து நில்லு. அல்லேலூயா. உன் அநேகருக்கு சாட்சியை எழுப்ப போறேன், அநேகரை நான் சாட்சியை எழுப்ப போறேன், உன்னை ஒரு பெரிய சாட்சியை எழுப்ப போறேன், உன்னை ஒரு பெரிய சாட்சியா நிறுத்த போறேன், உன்னை கர்த்தருக்காக நிறுத்த போறேன். அது வரைக்கும் எழுந்து நிற்காத. நிற்கிறங்கிறத சொல்லும் போதே என்னுடைய வாழ்க்கையில நடந்ததுதான் ஞாபகம் வருது. ஜீசஸ் காலத்துல வரும்போது அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கோம். தியோடர் அங்கிள் ஒரு அங்கிள் இருந்தாங்க. இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாரு, ஒரு எழுந்து நில்லுங்க. டைப்பா அடிக்குது எனக்கு, ஜெபம் பண்ணவே முடியல. 10 பாயிண்ட் ஒரு ஜெபம் பண்ணுவாரு. கர்த்தர் நம்மள எழுந்து நிற்கப்படுகிற கர்த்தரா இருக்கிற, உன்னை தகுதிப்படுத்துகிற கர்த்தரா இருக்கிற, உன்னை எழுப்ப வல்லமை உடையவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா கம்பீரமா எழுந்து நிற்கிறோம். அல்லேலூயா. சிங்கத்தை போல கம்பீரமா எழுந்து நிற்க கிருபை செய்வார். அல்லேலூயா. அவருடைய கம்பீரத்தின் குரல், அவருடைய கம்பீரத்தின் அழைப்பு இன்றைக்கு உன்னை எழுப்ப விரும்புகிறது, உன்னை தட்டி எழுப்ப விரும்புகிறது, உன் விசுவாசத்தை தட்டி எழுப்ப விரும்புகிறது, உன்னுடைய வாழ்க்கையை தட்டி எழுப்ப விரும்புகிறது. ஒருவேளை அந்த உடம்பனை போல உன்னால ஒன்று செய்ய முடியாத நிலையை வந்திருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் அன்பு மகன், என் அன்பு மகன், உன்னை பார்த்து சொல்றேன், நீ எழுந்து நில்லு. உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போறேன், உன்னை கொண்டு பெரிய எழுப்புதலை கொடுக்க போறேன். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில ஒரு தரிசனம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை தேவன் தொட போறாரு, அற்புதம் செய்ய போறாரு. அந்த குடும்பத்தின் மூலமா ஒரு பெரிய எழுப்புதல் சபைக்கு காத்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி என்னோட பேசுங்க. அந்த நைட்ல ஜெபிக்கும் போது தேவன் சொன்ன வார்த்தை, எனக்கு இந்த ஏரியா பத்தி தெரியாது. எத்தனையோ வருஷம் ஃப்ரெண்டு நானே,
இவர் எங்க இருக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு இந்த மூலம் இருக்கு. அல்லேலூயா. எழுது அப்படிப்பட்டவர்களை எழுப்புகிறார். ஒன்றை கொண்டு கர்த்தர் செய்ய போற வல்லமையான காரியங்களை செய்ய போற, எழுப்புதல் காரியங்களை செய்ய போற. உன்னை சாதாரணமா இல்ல, கால் ஊன்றி நிற்க போறான். செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே, அந்த விசுவாச வார்த்தையை அவன் கேட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில அவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் எழுந்து நீக்கல. அவன் என்ன பண்ண? அதுக்கு வாதா துள்ளி குதித்து நின்றான். அல்லேலூயா. அவன் நடந்தான். அல்லேலூயா. துள்ளி குதித்து அவன் நடந்தான். அல்லேலூயா. நடக்காத காரியம் உன் வாழ்க்கையில நடக்க முடியாத நிலை, நடக்க முடியாத காரியம். ஒருவேளை கால் பகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து அவன் அல்லேலூயா துள்ளி குதித்தான். துள்ளி குதிக்கிறதுங்கிறது ஜாய் ஸ்பிரிட். அல்லேலூயா. அபிஷேகம். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர முடியாதபடி, சர்ச்சைக்கு கூப்பிட்டால வர மாட்டேன். அதுதான் முடவை. ஆனா அந்த முடவை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் வெள்ளியும் போட்டு என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ள இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவங்க எழுந்து அவன் எப்படி வந்தான்? வாசிப்போமா? அதோட முடிச்சிடறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:8. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் துள்ளி குதித்து தேவாலயத்திற்குள்ள பிரவேசித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க கூட ஒரு முடவனை போல நடக்க முடியாம ஒரு சொல்லலாம். சர்ச்சைக்கு போலாமா வேண்டாம், வீட்டுக்கு போலாமா வேண்டாமா, இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா, 3வது மாசத்துக்கு வீட்டுக்கு அடுத்த 3வது மாசத்துக்கு போயிடலாமா, இன்னைக்கு வந்தா அற்புதத்தை செய்வார். இந்த வார்த்தை அடுத்த மாசத்துல வேற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கொண்டு வந்த நோக்கம் இதுதான். உடம்பர்களால் இருக்கிற சபையில் இன்னைக்கு நான் இந்த இயல்பை பாருங்க. அல்லேலூயா. அவங்களெல்லாம் துள்ளி குதிக்க பண்ண போறேன், அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்த போறேன், அவங்களெல்லாம் மான போல மாத்த போறேன். அல்லேலூயா. முடவர்கள் மானை போல குதிப்பார்கள் என்று தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு உன்னை கொண்டு தெய்வம் செய்ய போகிறார். அல்லேலூயா. முடவனை போல நீ நடந்தில்ல. அல்லேலூயா. கால் ஊன்றி நின்று அல்லேலூயா துள்ளி குதித்து கர்த்தருக்குள்ள நடந்து விசுவாசத்துல நடந்து சாட்சியாய் நிற்கத்தக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது. அவனை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் 2 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று நிமிரக்கூடாத குழி, இன்னொன்று நிமிரக்கூடாத சப்பானி. இந்த 2 பேரையும் உயிர்ப்பித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு சபையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சபையில் ஒரு எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார். சபையில் ஒரு கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நல்ல எழுந்திருப்போமா? தேவ பிரசன்னம் இந்த நாளில் உன்னை விடுவிக்கும். தேவ கிருபை உன்னை விடுவிக்கும். தேவ வார்த்தை உன்னை விடுவிக்கும். தேவ வல்லமை உன்னை விடுவிக்கும்.